ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் அங்க மடலோடைய சாயிதையா யாழமாரோ யாழ அங்காடியோடு அடு மாமரங்களானாலும் மடமடனு சாயுது, ஆலமரம் ஆனாலும் அடியோட சாயுது. மூச்சு விட்டு வரும்போது முன்னாளிக்கு மரம் எல்லாம் அத்து புடுங்குது, அலறுது வனமே. ஐயா எப்படியா அவனுக்கு ஒண்ணுமே ஓடலை. என் தம்பிக்கு என்ன அலறுகிறது? வனமே அலறுகிறது. வனமே அலறுகிற போது அவனுக்கு ஒரு வாசம் வருகிறது. என்ன வாசம் வருகிறது? மனித வாசம். ஆமா, என்ன வாடை? மனித வாடை வருகிறது மகிழ்ச்சிக்கு. என்ன அவ பூரா மிருகத்தையே தின்னவா. ஆமா, பூரா அவளுக்கு அந்த நாத்தம் தான் பிடிக்கும். சரி, அது இல்லைன்னா அவளால இருக்க முடியாது. அந்த நாத்தம் பிடிக்கும் பார்த்தீங்களா? சரி, இந்த மகிழ்ச்சிக்கு மனிதர் வாசம் வருது. என்ன மனுஷ ரூபம் வருது? மனித வாடை வருகிறது. மணிகண்டன் பார்த்தார். மணிகண்டன் பார்த்தார் எங்கனையோ மானிடன் இருக்கான். நாமல் தேவர்களை சிறையில் வைக்கணும்னு நினைக்கும். எங்கேயோ வாட வருதேன்னு ஐயா சுவாமியினுடைய வாடையை பிடித்தே வாரா. அழகாக வாரா. வருகிறாளு. வரக்கூடிய இடத்துல சுவாமி அசந்து உட்கார்ந்திருக்கார். டேய் பாலகா, யாரடா நீ? இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறாயே. ஓகோ, கன்சனையும் பார்த்துக்கிட்டாலோ கதி இருக்கும் இல்லாதுன்னு. இதுகிட்ட ஒண்ணு இல்லங்காலோ. ஓகோ, சின்ன பையன் சிறுவனாக இருக்கிறான். டேய் யார் நீ? என்னுடைய வனத்திலே வந்து இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறார். டே பாலர்களே, இந்த மகிழ்ச்சியோட வேற சொல்லால் எந்த மாநிலமே நடுங்குவேடா. நான் மகிழா சோரன் தங்கையடா. ஏ மகிழ்ச்சியடா என் பேரு. இந்த தூவானே காட்டுக்குள், ஏ காட்டுக்குள் நீ அசந்து தூங்குறாய. அத்துவான காட்டுக்குள்ளே அசந்து தூங்குகிறாயா? இங்க மகிழ்ச்சி மணிகண்டனை சந்திக்காள்.
அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? கைலாசத்துல இருந்து சிவனும் சக்தியும் சரி காளை வாகனத்தில் வாரார்கள். காளை வாகனத்தில் வாரார்கள். என்ன மணிகண்டன் மகிழ்ச்சிய கொல்ல போறான், ஆமா நம்மளும் கண்ணால பார்க்கணும்னு சரி 2 பேரும் வந்துகிட்டு இருக்கார்கள். வந்துகிட்டு இருக்கார்கள். ஐயா மகிழ்ச்சி மேல வைக்கணும். கை வைக்கணும். ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மரம், சரி அந்த மரத்துக்கு அடியில இந்த காளையை அவுத்து அந்த மரத்துல கட்டினாங்களாம். சரி கட்டிட்டு 2 பேரும் மகிழ்ச்சிய சம்பாரத்தை பார்க்கணும்னு இருந்தார்கள். அந்த காளையை மரத்தில் கட்டியதால் சிவனும் சக்தியும் நினைவாக அது காளை கட்டி நிலையம் என்று இன்றைக்கும் சபரிமலையில் விளங்குகிறது. காளை கட்டி நிலையம். காளை அப்படியே அந்த இடத்துல கட்டிட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அதான் காளை கட்டி நிலையம், அதுக்கு பேரு. காளைய கட்டி போட்டதுனால காளை கட்டி நிலையம். அதனால உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயா கண்ணை முழிச்சாரு. ஆமா கண்ணை முழித்தார். என்னம்மா, யார் நீ, ஏன் என்னை வந்த தொந்தரவு செய்கிறாய்? ஏ மானிடா, நான் இதுவரைக்கும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறியத்தான் தின்னேன். இன்னைக்கு நான் மனுஷங்கறிய திங்க போறேன். ஏன் அவ்வளவு ஆசையா உனக்கு என் மேல? ஆசையா எனக்கு? ஏ ஆசையா எனக்கு? ஆசையா உனக்கு? நான் தேவர்களை கொல்ல போறேன். தேவர்களை கொல்ல போறேன். என் அண்ணனை கொன்றவர்கள் அவர்களை சிறையில் வைக்காம விட மாட்டேன் என்று மணிகண்டன் தர்மசாஸ்தாவோடு மகிழ்ச்சி சண்டையிடுகிறார். சண்டையிடுகிற நேரத்திலே மகிழ்ச்சிக்கும் மணிகண்டன் ஐயப்பனுக்கும் சண்டை நடக்கு. கடவுளே, புலிப்பால் கறக்க வந்த இடத்திலே எத்தனை எத்தனை சோதனைகள். அப்ப சரங்குத்தினா என்னதுன்னா, அது எதுக்குங்க? அது இடம் என்ன இடங்க? அதான கேட்க மகிழ்ச்சிய. அப்படி சொல்லுங்க, அதான என்னன்னு கேட்க. இது தெரியாம தானே இருக்கிய. அப்ப சரங்குத்தி இடத்துலதான் மகிழ்ச்சி சம்பாரம் நடந்திருக்கு. ஏன் குச்சி அதுல சொருவதியா? முன்னால் நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. இனிமே எங்க உங்களுக்கு மறக்க போகுது? இனிமே எத்தனை சென்மம் எடுத்தாலும் இந்த யாவும் இனிமே வந்துகிட்டு தான் இருக்கும். நான் தான் சொல்லுவேன்ல வருஷத்துக்கு வருஷம். இனிமேலு அடுத்த சென்மத்திலும் இது தொடரும், முடிவே கிடையாது நம்ம இதுக்கு. அதனால இறைவன் பார்த்தார். சண்டை நடக்கு. சரங்குத்தி என்ற இடத்திலே மணிகண்டனுக்கும் மகிழ்ச்சிக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடந்தால் இருவேருக்கும் எப்படி சண்டை நடக்கு? அவர்கள் கரமோடு கரம்புரலே ஐய காலோடு கால் உரலே அங்க மார்போடு மார்புரலே அங்க மதிப்பில்லாமல் சண்டையிட ஐயப்பனோ மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அங்க அழகு சண்டைகள் அப்படியே மகிழ்ச்சியுமா. அந்த மகிழ்ச்சியோடு ஐயப்பன் சண்டையிடுகிறார். இருவேரும் பயங்கரமான போர் புரிந்தார்கள்.
மகிழ்ச்சியை தூக்கி கீழே போட்டு ஐயப்பன் மகிழ்ச்சியினுடைய எருமை தலைமேல் நின்று ஐயப்பன் நர்த்தனங்கள் ஆடுகிறார். ஆயர்பாடியிலே யமுனா நதி கரையிலே காளிங்கையன் என்ற பாம்பு மேலே ஸ்ரீகிருஷ்ணன் நர்த்தனம் ஆடினார். 1000 தலை அந்த பாம்புக்கு, 2000 கை. எங்க ஆயர்பாடி காளிங்கையன் சூமந்திரகால் வராது. சூமந்திரகால் யமுனா நதிக்கரையில் காளிங்கையன் என்ற பாம்பு, அவன் பாம்பு கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாம். அந்த 1000 தலையிலையும் ஐயா நின்று நர்த்தனம் ஆடினார் ஸ்ரீகிருஷ்ணர். இன்னைக்கு மகிழ்ச்சி தலையிலே நின்று ஐயப்பன் நர்த்தனம் புரிந்தார். உடனே அப்படியே தலையில நின்று ஐயப்பன் ஆட ஆட மகிழ்ச்சி ரத்தமா கக்குதா. அப்படியே ரத்தம் கக்குன உடனே மகிழ்ச்சியை தலைக்கு மேலே தூக்கி ஐயப்பன் கிருகிருவென்று சுத்தி ஓங்கி எரிஞ்சாராம். அந்த காளை கட்டி நிலையத்தில் இருந்து சிவனும் சக்தியும் ஐயப்பனை பார்த்தார்களாம். அவர் எரிந்த உடனே கல்லிடம் குன்று என்ற ஒரு பெரிய தெப்பத்துல போய் இந்த மகிழ்ச்சி விழுந்தாளாம். அதுக்கு பேரு கல்லிடம் குன்று. அந்த மகிழ்ச்சி விழுந்த தெப்பத்துல இப்ப பக்தர்கள் எல்லாம் கல் எடுத்து போடுவாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியினுடைய சடலம் மிதந்துச்சான். ஐயப்பன் கல்லாலே அடித்து அந்த மையத்தை கீழே இறக்குனாராம். அதான் கல்லிடும் குன்று. ஐயப்பன் அந்த பிணம் மிதந்துச்சான் மகிழ்ச்சி. கல்லால் அடித்து சுவாமி அவளை கீழே இறக்கினாராம். அதுக்குதான் அந்த கல்லிடம் குன்றுக்கு போன உடனே பக்தர்கள் எல்லாம் கல் கொண்டு போடுவாங்களாம். அடுத்த வருஷம் நம்ம போயிட வேண்டியதான். நம்ம போற நம்ம சாமி தானே. அதனால கல்லிடம் குன்று அதுக்கு பேரு. அந்த தண்ணியில தூக்கி எரிஞ்சாரு பாத்தியா? எப்பேற்பட்டவனும் கிறங்கி விழுந்துட்டா தண்ணி தெளிச்ச உடனே உயிர் கிடந்தா உயிர் வந்துரும், செத்தாத்தான் போயிரும். தண்ணி பட்டுட்டேன்னு வைங்க தெளிஞ்சிரும். என்னது தெளிஞ்சிரும். இங்க மூதேவி தான் நிக்கா. 2 மூஞ்சிலையும் தண்ணி பட்டு மூதேவி நிக்கா. ஆமா, அந்த தண்ணிய தெளிச்ச உடனே அது தெளிஞ்சிருமா. இவர் தூக்கி தெப்பத்துல எரிஞ்சாரு பாத்தியா? அவளுடைய மோட்சம் தெளியுது. முன்பிறவிலே நீலாவதி என்ற பெண்ணாக இருந்திருக்கா. அந்த நீலாவதி மகிழ்ச்சியாக மாறி இருக்கிறார். இப்ப அந்த தெப்பத்தில் விழுந்த உடனே பழைய நீலாவதியா வந்துட்டான். அந்த தண்ணி பட்டு அப்படியே நீலாவதியா வந்துட்டான். பெண்ணுன்னா பெண்ணு ஐயப்ப முன்னாடி எப்படி நிக்கா தெரியுமா? அவ பெண்ணுக்கு பெண்ண அழகி, பேட நல்ல மயில் அழகி, அவளுக்கு எருமை தலையும் போச்சு, ஐயாரைக்கு நல்ல வடிவம் போய் அவ செவத்த உடம்ப அழகி, அப்படி அவ சென்றிருக்க ஒட்ட அழகி, கண்ணுக்கு கண்ணு அழகி மகிழ்ச்சியவள், கண்ணுக்கு கண்ணு அழகி மகிழ்ச்சியவள், கனகாம்பர பூவ அழகி மகிழ்ச்சியவள், ஐயப்பா கனகாம்பர பூவ அழகி சுவாமியே சுவாமியே சுவாமியே
சரணம் ஐயப்பா அவன் முன்னழக பின்னழகோ அவன் முகத்தினுட திருவழகோ பார்க்க ரொம்ப அழகியாக அவன் பார்வைக்கேத்த தங்கமாக நீலாவதி பேரோடு ஐயப்பா நீலாவதி பேரோடு ஐயப்பா நிற்கிறாளே மகிழ்ச்சி அவள் ஐயப்பா முன்னாடி நிற்கிறாளே மகிழ்ச்சி அவள் மகிழ்ச்சியாக இருந்தவள் எருமமாட்டு முகம் மாறி நீலாவதி என்ற பெண்ணோடு ஐயப்பனை கும்பிட்டாள். ஐயப்பா என்னை மன்னித்து விடுங்கள், நான் அறிந்தோ அறியாமலோ செய்து விட்டேன், தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டாள். நீலாவதி உன்னுடைய முற்றி மோட்சம் இன்றோடு தீர்ந்து விட்டது, எந்த கவலையும் நீ கொள்ளாத, நீ இந்த கல்லிடம் குன்றில் அருமையாக அமர்ந்திருப்பாயாக. அடே அப்ப அங்கதான் மஞ்சமாதா கோயில் இருக்கா? யா ஆத்தா இறந்த இடத்துல என்ன பெண்ணே ஐயா, நான் ஒத்தையில எப்படி இருப்பேன்? பின்ன அவ ஒத்தையில இருக்காம என்ன செய்ய போற? நம்மளால அந்த கல்லிடம் குன்றல ஒத்தையில இருக்க முடியாது. நான் எப்படி இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை யாரும் பார்த்தா விடுவார்களா? அதான என்னை விடுவார்களா? நான் ஆழம் பழம் இல்ல, இந்த ஆலம்பழத்தை விடுவாங்களாக்கா? அக்கா இந்த ஆலம்பழத்தை விட்டு வைப்பாங்களாக்கா? ஆடைக்கும் கொடைக்கும் எவ்வளவு பேர் கீழே வந்துட்டு போறோம், அப்ப அதையாவது நினைக்கணும்ல. அதான ஏ அம்மா என்ன செய்யணும் நீலாவதி? ஐயா மணிகண்ட பிரபு, நீங்கள் என்னை திருமணம் செய்யணும். என்ன கல்யாணமா? எனக்கா? பைத்தியக்காரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்? என்னுடைய லட்சியம் நிறைவேறணும், அதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு கல்யாணமா? என்ன பொம்பளை நீ இப்படியா கேட்கிறது? கல்யாணம் கல்யாணம் இல்லை, நிச்சயமாக நீங்கள் என்னை தாலி கட்டி கொள்ளணும். ஆமா, தாலி கட்டியே ஆகணும், தாலி கட்டி ஆகணும். தாலி கட்டாது போனால் நான் உங்களை விடமாட்டேன் என்ற ஐயப்பனுடைய காலை இறுக்கி கட்டி பிடித்தாள் மகிழ்ச்சி. அந்த இடத்திலே ஐயப்பன் கையெடுத்து மகிழ்ச்சியை தூக்கினார். மகிழ்ச்சி, நீ லீலாவதியாக அருமையாக பெண்ணாக இருப்பதினால் நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்தில் மாளிகபுரத்து அம்மனாகவும் மஞ்சமாதா தேவியாகவும் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ வரம் கொடுத்து அமர வேண்டும். அப்ப என் கல்யாணம் உன் கல்யாணம்
சரி நான் உன்னை தாலி கட்டுவதாக இருந்தால் தாலி கட்டுவதாக இருந்தால் என்னுடைய பக்தர்கள் சபரிமலைக்கு வரும்போது என்னுடைய கோயிலுக்கு என்றைக்கு கன்னிசாமி வராம இருக்கிறார்களோ அன்றைக்கு நான் உன் கழுத்திலே தாலி கட்டுகிறேன். என்றைக்கு கன்னிசாமி இல்லாமல் நான் இருக்கிறனோ அன்றைக்கு உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். அது வரைக்கும் மஞ்சமாதாவாக மாளிகபுரத்தம்மனாக இந்த சரங்குத்தி என்ற இடத்திலே நீ அமருவாயாக என்ற ஐயப்பன் லீலாவதி என்ற மகிழ்ச்சியை மஞ்சமாதா தேவியாக மாளிகபுரத்தம்மனாக ஐயா வைத்தார். கன்னிசாமின்னா என்னது எதுக்குன்னா அவங்க இல்லாம இருக்கணுமோ அன்னைக்கு நான் தாலி கட்டுவேங்காரு. அது என்னைக்கு இருக்க அதான அப்ப ஏன் சாமி அப்படி சொன்னார் ஐயப்பன்? கல்யாணம் நடந்தால் உலகம் அழியும். வணக்கம் சாமி. கல்யாணம் நடந்தால் உலகம் அழிந்து விடும். ஐயப்பன் மகிழ்ச்சிக்கு முத்தி மோட்சம் கொடுத்து எங்கே வருகிறார்? அந்த இடத்திலே நின்று கொண்டு அவர் யாரை அழைக்கிறார் தெரியுமா? அந்த தெய்வ அந்த தெய்வ இந்திரன வரவ அடே ஐயா இந்திரனே எனக்கு வர வேண்டும் துணையாக. நாம் புலிப்பால் கறந்து கொண்டு நாம் போக வேண்டும் பந்தளமோ. எனக்கு உதவி செய்ய வேணும் ஐயா, எனக்கு உதவி செய்ய வேணும் ஐயா. ஏ உத்தமனே தெய்வந்திரா எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த ஒரு உதவியமும் எனக்கு நீர் செய்ய வேண்டும் இந்திரா என்று சுவாமி இந்திரனை நினைத்தார். அந்த இந்திரனை நினைத்த போது ஐயா நினைத்தால் அரிகிரி புத்திரன் அல்லவா, அரிகிர சுதன் அல்லவா. ஏ அப்பா தெய்வ லோகத்தையே திரட்டி தெய்வ இந்திரன் ஐயா நினைத்த பம்பா நதி கரைக்கு வருகிறார். வணக்கம் தெய்வேந்திரா, வணக்கம் 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 ஐயனே. தேவர் குறை தீர்த்த திருமால் மகனே, எங்க மகிழ்ச்சி இப்ப வந்துருவாளோ பிறகு வந்துருவாளோ, இப்ப வந்துருவாளோ பிறகு வந்துருவாளோ என்று அலறிக்கொண்டு இருந்த எங்களுக்கு ஆபத்தை காத்தவனே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்திரா, என் தாய் தீராத தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கார்கள். புலிப்பால் கொடுத்தால்தான் தலைவலி தீரும் என்று வைத்தியர் சொல்லிவிட்டார். என் அம்மாவுக்கு நான் புலிப்பால் கொண்டு போகணும். அதற்கு உதவியாக இந்திரா நீதான் இருக்க வேண்டும். எஜமான், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்திரா, நீ அரை மணி நேரத்துல 1008 சொருமணி மாறுவ. ஏ கல்ல இந்திரா, நீ பெரிய கட்டிக்காரன். எனக்கு நீ புலியாக மாற வேண்டும். பெண் புலியா வரணும்.
வராத ஆண் புலியா வராத வரா உதவக்கூடியதா வா பெண் புலி ஆமா என்று சொன்ன உடனே ஐயா ஐயா உங்களுக்கு இல்லாததா சரி இதோ ஆ, இப்பமே புலியாக மாறி விடுகிறேன். மாறி விடுகிறேன். புலியாக மாறினாலும் போடாது ஆ, சென புலியா இருக்க கூடாது நீ சரி குட்டி புலி குட்டி ஈன்னு புலி ஈன்னு புலி. ஆமா உன் பின்னால 5-6 படம் வரணும். உடனே தெய்வேந்திரம் பெண் புலியாக மாறிவிட்டான். பெண் புலியாக மாறிவிட்டான். குட்டி போட்ட புலி போல். புலி போல். ஆமா புலிக்கு எத்தனை மடுவு? மடுவு நான் என்ன அதை போய் தொட்டு பார்க்க முடியுமா? மடுவு இருக்கு. என்ன இல்லைன்னு புலிக்கு எத்தனை மார்புன்னு கேட்டேன். அதுக்கு நாய் மாதிரி தான் கிடக்கும்பாங்க. அப்படின்னா 2 தான் கிடக்கும். அப்ப மாட்டுக்கு 4. மாட்டுக்கு 4 கிடக்கும், சிலைதான் 5 இருக்கு. சே 5 காம்பு இருந்தா விளங்காது குடும்பம். அண்ணா அண்ணா அவ வீட்டுல அப்படி கிடக்க அப்படி அவ வீட்டுல ஒரு மாட்டுக்கு 5 கிடக்கு. ஆண்டவன் இந்திரன் பெண் புலியாக மாறிவிட்டான். இருந்த தேவ ரிஷிகள் எல்லாம் சரி குட்டி புலியாக மாறினார்கள். குட்டி புலியாக ஏ மாறினார்கள். அப்பா குஞ்சும் குருமானுமா குட்டியும் கிட்டியுமா அவ்வளவு 33 கோடி தேவர்களும் தேவர்களும் சுத்திட்டாங்க. சரி அவ்வளவு நிக்காங்க, இடம் கிடைக்க மாட்டேங்குது பாக்கிறதுக்கு. ஆமா நான் பாக்கணும்னு கீழ நிக்கா. ஏ அப்பா அப்படியே தெய்வேந்திரனுக்கு பால் சுரந்து நிக்கி. சரி ஐயா புலி மேல சவாரி போட்டாரு. ஆமா எப்படி இருந்துச்சு? ஏ அப்பா அப்படி இந்திரன் மேல ஏறினார் ஐயப்பன். சரி இந்திரன் பெரிய உருவம் இல்ல, 1008 சொருவம் இல்ல எடுப்பான். ஆமா சிலர் நட்டமா நின்று பத்திட்டு வரான். ஆமா புலிய நடந்துதானே பத்த முடியும். ஆமா நமக்கு இந்த பாக்கியமா அது கிடைச்சதுன்னு. ஆண்டவனே என் ஆண்டவனே சிவபெருமானே அப்படியே இந்திரன் புலி மேல் ஏறினார். புலி மேலே ஏறினார். ஐயா அழகோ அழகு. அழகு என் சபரிமலை ஐயப்பன் ஆகோ புலி மேல் ஏறிட ஏறிடு தேவாதி தேவரெல்லாம் சோபனம் பாடினார்கள். பாடினார்கள். என் சுவாமியே 5 மலைக்கு அதிபதியே ஆரியங்காவு ஐயாவே, ஆறுமுகன் சோதரனே, இஞ்சிப்பாறை கோட்டையே, ஆண்டவனுடைய கிருபையாலை ஏ பெண்புலி மேல் ஐயா ஏறிக்கொண்டு பெருமாளுடன் ஐயா திருமகனோ அந்த ஆரியங்காவு ஐயா ஐயா அங்கே அழகாக ஐயா வரார் ஐயா அந்த புலி மேலே ஐயப்ப ஏறி கொண்டு ஐயா ஏறி கொண்டு ஐயா பெருமையோட ஐயப்ப வரார் ஐயா. சுவாமியே இந்திரம் மேல் ஐயா இருந்து கொண்டு எங்கள் ஐயா அந்த தர்மசாஸ்தா ஐயா குட்டி புலி ஐயா சூழ்ந்து வர ஐயா கூட வர ஐயா இந்திரனோ ஐயா அழகாக ஐயப்பே அமர்ந்து கொண்டு ஐயா அமர்ந்து கொண்டு ஐயா அரமனைக்கு ஐயப்ப வரார் ஐயா. அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு
புலி மேல் அமர்ந்தார். அமர்ந்தார். குட்டி புலிகள்லாம் குறு 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 குறுன்ட்டு வருது. அடே அப்பா சாமி புலி மேல சவாரி போட்டு சரி தோல்ல வெள்ளு கிடக்கு. கிடக்கு. ஐயப்பன் வாரார். வாராரு. அடே அப்பா சரி அங்க என்ன 33 கோடி தேவாதிகள் ஊருக்குள்ள புகுந்த பிறகு விளங்குமா? ஏ அப்பா புலி வருது புலி வருது புலி வருது. காய்ச்சல்ல பட்டுக்கிட்டு போர்வையெல்லாம் தூரத்துக்கு போட்டு ஓடுதான். ஏ கடவுளே மணிகண்டன் புலி மேல் வருகிறார். மணிகண்டன் புலி மேல் வருகிறார். புலி வருது புலி வருது புலி வருது. போர்வையை மூடிட்டு போறாளா? நீங்க ஒண்ணு யாவும் வந்துட்டு இது ஒண்ணு மறந்து கிடக்கு. வேட்டி எல்லாம் அவுத்து விரிச்சாங்களாம். வேட்டிய நீங்க என்ன போர்வைய தூர போட்டு போனாங்க. வேட்டிய நீங்க ஒண்ணு அரமனைக்குள்ளையா புலி வருது புலி வருதுன்னு. ஏ கடவுளை மக்கள்லாம் ஓடுதாங்க. என்ன புலி வருதுங்க. என்ன புலி வருது? ஏ பந்தலராஜ மன்னன் மணிகண்டன் புலி மேல வாராரு. ஏ அப்பா ஏகப்பட்ட புலி வருதுப்பா. சரி புலி வருதுன்னுதான் தோஷம். சரி அங்க என்ன நடக்கு? ஐயா தலைவலிக்கின்னு படுத்துறேன். அந்த தாயிருந்து அறிந்தார். ஐயா புலி வருது என்று சொல்லிய அந்த பெற்றதொரு தாயார் அவ எழுந்தறிந்து ஓடுறாள். புலி வருது என்று மக்களெல்லாம் ஓடினார்கள். உடுக்காரு சொன்ன மாதிரி போர்வையை மூடி படுத்து கிடந்தவா போர்வை எங்க போச்சா? தலைவாணி எங்க போச்சா? மகாராஜா எனக்கு ஒண்ணு இல்ல. மகாராஜா எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு தலைவலி இல்லை. எனக்கு தலைவலி இல்லை. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மணிகண்டா 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 வெளியில நிறுத்து புலிகளை. மணிகண்டா ஐயப்பா அங்கே நில்லு. அப்பா ஒன்னும் செய்யாதுப்பா. சரி நம்ம இல்லப்பா அம்மாவை கெடுத்தானே நம்ம மாமாவை கூப்பிடுங்க. சரி என்ன அம்மாவை கெடுத்தானா? பின்ன அம்மாவை எங்க? அம்மா வர சொல்லுங்கப்பா. மாமாவை கூப்பிடுங்கப்பா. பாலை கறந்து மூஞ்சில தேக்கட்டும். அப்பதானே தலைவலி போவோம். வர சொல்லுங்கப்பா. மாமா மாமா அவர்களே வாங்க. புளியில பாலை கறங்க. நான் இறங்கிடுறேன். மருமகனே மணிகண்டா என்ன மன்னிச்சிடப்பா என்ன மன்னிச்சிடப்பா. மணிகண்டா என்ன மன்னிச்சிடு. கூடியிருக்க சபையோர்களும் பெரியோர்களும் அரண்மனை வாசிகளும் ஐயப்பனுடைய காலிலே விழுந்து வணங்கினார்கள். அம்மா உங்க தலைவலி என்னாச்சு? மன்னித்து விடும் மகனே. மாதா செய்ததோர் பிழையை பொறுத்து விடு என் மகனே மணிகண்டா. அம்மா அம்மா நீங்க என்ன தவறு செய்தீர்கள்? ஏன் நாம் பொறுக்க வேண்டும்? இல்லையப்பா மனம் அந்த மனசு அவளுக்கு ஒத்துக்கிடல இல்லையா? கரெக்ட்.
தவறு என்று ஒண்ணு செய்து விட்டால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எந்த நேரம் பார்த்தாலும் ஆகா சரி நம்ம பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டமே அந்த நெஞ்சு தன்னாலே இடி விழுந்துரும். இடி விழுந்து சுக்களா நொறுங்கிரும் இதயம். சரி நம்ம பிள்ளைக்கு இதை செஞ்சிட்டமே, நம்ம பிள்ளை நம்மளை என்ன செஞ்சான், ஏன் நம்ம பிள்ளைக்கு இதை செஞ்சோம் என்று அந்த 5 பூதம் தன்னாலே உடைஞ்சிரும். என்ன தவறு என்று ஒண்ணு செய்து விட்டால் இல்லையா, நெஞ்சுக்கு நீங்க சொன்ன மாதிரி மனச்சாட்சி தானே நீதி தேவதை. நீதி தேவதை என்று ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தன்னை தானே அந்த நீதி தேவதை தண்டனை கொடுத்துருமா. 2 நெஞ்சும் படம் படான்னு எதுக்கு அடிச்சு அக்காட்ட இருந்து இன்னைக்கு 50 ரூபாய்க்கு எடுத்தாச்சு. எப்ப எடுத்தீங்க தெரியாம தூக்கிட்டேன். அப்போ இது தப்பு. தத்துவம் படுத்திருக்கையில டப்பு டப்புன்னு ஒரு சைடு அடிக்கும், தன்னாலே அந்த ஈரக்கோளை அடிக்கும், தெரிஞ்சு போகும், தண்ணிய மாறி மாறி குடிக்க வேண்டியது வந்துடும். சரி அதுதான் நெஞ்சுக்கு நீதி. பிறர் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு வேலை பார்த்த சம்பளம் இன்னைக்கு இல்லாட்டாலும் 10 நாள் கழிச்சுனாலும் தருவியா. சரி அதே மாதிரி தண்டனை இன்னைக்கு செய்த தப்புக்கு இன்னும் 1 வருஷம்னாலும் அதுக்கு நிச்சயம் உண்டுங்கிறத உணரணும். சரி உணர்ந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்த்தார். அம்மா ஒண்ணு செய்யாதீங்க மாமா, வந்து கரங்க. சரி மணிகண்டா மன்னித்து விடு. அப்பா எதுக்காக இந்த சதி திட்டம் நடந்தது? நான் என்ன கேட்டேன்? இந்த பந்தலத்தை எனக்கு பட்டம் சூட்டுங்கள் என்று யாரிடத்திலேயாவது நான் சொல்லி இருப்பனா? இந்த நாட்டை எனக்கு கொடுங்கள் என்று நான் யாரிடத்திலேயாவது நான் பேசியிருப்பனா? அப்பா தாங்களே இதை செஞ்சுவிட்டு என்னை தண்டிச்சு விட்டீர்களே அப்பா. சரி நான் யாருக்கு என்ன செய்தேன்? எதற்காகப்பா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? வேண்டாம்ப்பா, என்னை விட்டு விடுங்கள். என் மனம் போல என்னை விட்டு விடுங்கள் அப்பா. நீங்க செய்ததோர் சதித்திட்டம் என்னை சன்னம் சன்னமாக கொன்று கொண்டிருக்கிறது. என்னை விட்டு விடுங்கள் அப்பா, நான் இந்த நாட்டை விட்டே சென்று விடுகிறேன். மகனே, நீ நாடாளக்கூடாது. உன் தம்பி ராஜராஜன் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசையில் நான் இதை செய்து விட்டேன். அம்மா இப்பவும் சொல்றேன், நான் எப்பவும் சொல்றேன்மா, இந்த நாட்டை ஆளணும், இந்த நகரத்தை ஆளணும், பந்தலத்துக்கு நான் ராஜனாக இருக்கணும் என்கிற எண்ணம் என் மனசிலே இல்லை அம்மா. இல்லாததை ஏன் என்னை சொல்கிறீர்கள்? சரி, நடந்தது நடந்து போச்சு. மணிகண்டா உள்ள இறங்கி வா. இந்திரா, எல்லோரும் தேவர்களாக வாருங்கள். தெய்வேந்திரா எழுந்திரித்து வா. மணிகண்டா, இது என்ன சோதனையப்பா? ஒண்ணு இல்லப்பா, இவர்களெல்லாம் எனக்கு பக்கத்துடையாக இருக்கக்கூடியவர்கள். மணிகண்டா, அரண்மனைக்குள் வாப்பா. வேண்டாம்ப்பா, நான் நல்லவன் என்று தெரியாமல் என்னைக்கு இந்த சதித்திட்டத்தை நீங்க தீட்டி நடந்தீர்களோ, இனிமேல் எனக்கு உங்க உறவே வேண்டாம். என்ன வாழ விடுங்கள், என்ன தனிமையில் இனிமேல் என்னை விட்டு விடுங்கள். எதையும் என்னிடத்திலே கேட்காதீர்கள் அப்பா. என்மேல் உங்களுக்கு பாசம் இருந்தால் எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய கடன் இனிமேல் எனக்கு அது ஒண்ணுதான். வேற எந்த கடனும் உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் இல்லை. என்ன செய்யணப்பா? உனக்கு என்ன வேணும்? என்னை பெற்ற தந்தையே, நாடு வேண்டாம் நகரும் வேண்டாம், நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம், எனக்கு நகரம் வேண்டாம். உங்க நஞ்சை வேண்டாம், புஞ்சை வேண்டாம், அப்பா புஞ்சை வேண்டாம்.
எனக்கு சொத்து வேண்டாம் யோகமும் வேண்டாம் சுக பந்தனம் எனக்கு வேண்டாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம் பெற்ற தந்தையரே எந்த நான் சொல்லுறதே கேட்டிடுங்கோ சொல்லுறதே கேட்டிடுங்கோ அப்பா கேட்டிடுங்கோ என் சுகமுள்ள தந்தையரே ஐயா தந்தை சுவாமியே வேளையா அப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் தேவர்கள் வந்தார்கள் முனிவர்கள் வந்தார்கள் ரிஷிமார்கள் வந்தார்கள் சிவன் சக்தி வந்தார்கள் பரசுராமனும் வந்தார் ராமனுக்கெல்லாம் ராமன் பரசுராமன் எல்லாரும் வந்த உடனே அப்பா சரி உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தால் நாடு நகரம் பொண்ணு பொருள் சொத்து சுகம் மண் மனை எதுவும் எனக்கு வேண்டாம் நான் இந்த இடத்தில் இருந்து இந்த 5 மலைக்கு நான் ஒரு அன்பு விடுவேன் நான் விட்ட அன்பு எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் மட்டும் கட்டிவிடுங்கள் நான் சபரிமலை சாத்தாவாக மணிகண்டன் ஐயப்பனாக அந்த கோயிலுக்குள் நான் குடிபுகுந்து விடுவேன் உன்னை எப்படியப்பா வைக்க வேண்டும் கோயில் கட்டி பரசுராமரே நீர் என்னை நன்றாக பாரும் என்னுடைய சக்தி உம்மை ஞானக்கண்ணுக்கு தெரியும் அதே போல் எங்க அப்பாவை எனக்கு சிலை செய்ய சொல்லும் என்று பரசுராமனிடத்திலே சொன்னபோது மணிகண்டன் பரசுராமர் மணிகண்டனை கண்ணை மூடி பார்த்தார் பரசுராமர் கண்மூடி பார்க்கிற போது ஐயப்பன் பரசுராமனுக்கு கொடுத்த காட்சி அதாவது ராசமுத்திரை அவர் சூமந்திரகாளி ராசமுத்திரைன்னா என்ன தெரியுமா இப்படி காலை கோர்த்து இந்த 2 காலையும் சேர்த்து அந்த காலில் ஒரு கட்டு அதான் ராசமுத்திரை பந்தல நாட்டு ராசமுத்திரை காலில் ஒரு கட்டு காலை இப்படி வைத்து எல்லோருக்கும் நல்ல ஆசை கொடுப்பது போல் இந்த கையை இப்படி வைத்து இந்த கையை என் இடது கால் முட்டிலே ஊன்றி இதே ரூபம் பரசுராமா எனக்கு என் தந்தையை கோயில் கட்ட சொல்லு பரசுராமர் கண்ணுக்கு மட்டும் ஐயா காட்சி கொடுத்தார் பந்தளத்து மன்னா இனிமேல் கோயில் கட்ட வேண்டிய ஏற்பாடு அப்பா கோயில் வேண்டாம் கோயிலை கட்டுங்கள் நான் கோயிலுக்குள் எப்படி அமரணுமோ நான் அப்படி அமர்ந்து கொள்வேன் அப்பா சரி காலை 6 மணியில் இருந்து நான் 12 மணி பூசை வரைக்கும் நான் நிஷ்டையில் இருக்கணும் காலை 6 மணிக்கு எனக்கு நடை திறந்து 12 மணிக்கு ராஜாவாக என்னை அலங்காரம் செய்யணும் மாலை 6 மணிக்கு
மூச்சு காற்று கூட எனக்கு கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. 6 மணிக்கு என் நடை அடைக்கணும். ஆமா. யோகாசனம் பாட்டு போட்டு சரி என்னை தாளாட்டி ஆ என்னை தூங்க வைக்கணும். தூங்க வைக்கணும். ஒரு இலை கூட சரி அசையும் சத்தம் எனக்கு கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. மறுநாள் காலை 6 மணிக்கு எனக்கு நடை திறந்து ஆமா எனக்கு பூசை நடக்கணும். சரி நான் நித்திரை கோலத்தில் இருக்கணும். இருக்கணும். என்னை காண வரும் பக்தர்களுக்கு சரி நான் காட்சி கொடுக்க வேண்டும் அப்பா ஆமா என்று சரி எல்லா ஏற்பாடும் நடக்கு. நடக்கு. ஐயாவுக்கு கோயில் கட்டுறதுக்குள்ள சாமான்கள் சரி பொருள்கள் பொருள்கள் எல்லாம் பந்தலத்துல ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. ஐயப்பா சொல்லுங்கப்பா, உனக்குள்ள பொருள் பொருள் நீ புளிப்பால் கறக்க போகும்போது நீ கலட்டி வச்ச ஆடை ஆபரணங்கள் ஆபரணங்கள் அது என்றைக்கும் உனக்குத்தான். உனக்குத்தான். அந்த பொருள் யாருக்கும் சொந்தமில்லை. சொந்தமில்லை. என் மணிகண்டன் என் அன்பு மகன் சபரிமலை ஐயப்பனுக்கு அது சொந்தம். ஆமா. தை மாசம் சரி மகர சோதி தெரிவதற்கு முன்னால் முன்னால் உன்னுடைய ஆடை ஆபரணம் பொன் பொருள் எல்லாம் சரி பந்தளத்தில் இருந்து உனக்கு வரும். வரும். சோதி தெரிவதற்கு முன்னால் முன்னால் உன்னை ராஜாவாக சரி உன் பொருளை அலங்கரித்து உன்னை சிலையில் வைப்பார்கள். ஆமா. உன்னை அலங்காரம் முடிந்து முடிந்து மறு நிமிடம் சரி அப்பா பா காந்த மலையிலே சரி நான் சோதி வடிவமாக ஆமா மக்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன். சரி எல்லாரும் என்னை பார்க்கலாம். பார்க்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் சரி என் பக்த கோடிகளுக்கு ஆ நான் ஜோதியாக சரி மகர ஜோதியாக ஆமா பொன்னம்பலை என்ற மேட்டில் சரி நான் பொறுமையாக 3 தடவை வந்து போவேன். ஆமா. அந்த 3 தடவை சரி எவன் ஆ என்னை பக்தியாக சரி 5 பஞ்சபூதத்தை அடக்கி ஆமா எந்த பக்தன் என் மேல் அன்பு செலுத்துகிறானோ ஆமா அந்த பக்தனுக்கு முழுமையாக நான் காட்சி கொடுத்து சரி எல்லா மக்களும் மக்களும் என்னை பார்க்கும்படியாக மகர ஜோதியாக நான் காட்சி கொடுப்பேன் சரி என்று ஆ தந்தைக்கு ஐயா அனுமதியை கொடுத்தார். ஆமா. ஐயப்பா நாட்டை ஆழ்வா என்று நினைத்தனே, சரி இப்படி ஒரு கோலமா உனக்கு? ஆமா. எல்லாரும் பாருங்கள் என்று சரி பந்தலத்திலே நின்ற வண்ணமாக ஆமா மண்டியிட்டு ஐயப்பன் இருந்து கொண்டு அந்த காவி அஸ்திரத்தோடு கழுத்திலே துளசிமணி மாலை ஐயா கலட்டவில்லை, அந்த கருப்பு உடை ஐயா கலட்டவில்லை. மண்டி போட்டு இருந்து ஐயப்பன் காதலவு வெள்ளை வளைத்து வெள்ளிலே அன்பை மாட்டி வேகமாக பானத்தை விட்டார். அந்த பானத்தை விட்ட பானம் ஐயப்பன் விட்ட பானம், ஐயா விட்ட பானம், ஐயா விட்ட பானம். அழகு மலையை நோக்கி வருகையா, ஐயா வருகையா. ஐயா அந்த சபரிமலையாதிலே, சபரி நல்ல மலையாதிலே ஏதானே வந்து விழுந்திடுமா நம்ம ஐயப்பன் போட்டே சகன அழகாக விழுந்திடுமா. ஐந்து மலைக்கு அதிபதியா, ஐந்து மலைக்கு அதிபதியா, ஐயா அதிபதியா. ஐயா ஐயப்பன் பேரு கொண்டார், ஏழையா பேரு கொண்டார்.
ஐயா வேல் 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 ஐயா ஆண்டவனுடைய கிருபையாளை 5 மலைக்கு அதிபதி ஐயப்பன் விட்ட பானம் சபரி என்ற மலையில் போய் விழுந்தது. ஐயா விட்ட பானம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு அதிசயத்தை பாருங்க. ஒரே ஒரு கோழி முட்டை அளவு அந்த பானம் கேரளாவில் விழுந்துட்டு. ஒரு கோழி முட்டை அளவு இங்கு விழுந்திருந்தால் நம்ம ஐயா தமிழ்நாட்டு சாமியா ஆயிருப்பாரு. முருக மாதிரி, நெல்லையப்பர் மாதிரி, மதுரை மீனாட்சி மாதிரி இப்படிப்பட்ட தலம் உருவாயிருக்கு. ஒரே ஒரு கோழி முட்டை தான் ஐயா பானம் கேரளாவில் விழுந்துட்டு. சபரிமலையில விழுந்தது எல்லோரும் பார்த்தார்கள். மலமலை என்ற மலைக்கு ஏறினார்கள். சபரி என்ற மலையில் ஐயாவுடைய அன்பு விழுந்தது. ஏன் தெரியுமா? 5 மலை இருந்ததில்ல, அந்த சபரி என்ற மலையில் ஏன் போய் விழுந்தது? அதான் தெரியல. அது ஏன் உனக்கு தெரிய போகுது? ஐயா ராமாயணத்தில் ஐயா சீதையை தேடி சென்று கொண்டிருந்தாராம். ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டான். கிஷ்கந்தையை அடுத்து கிஷ்கந்தைக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப் இது. ஆமா, அதான் ஸ்டாப் லாஸ்ட். அந்த இடத்தில் சபரி என்ற ஒரு மங்கை ராமனை பார்க்க தபஸ் இருந்து கொண்டு இருந்தாளாம். ராமா, நீ எப்ப வருவ? உன்னை நான் எப்போது பார்ப்பது என்று அந்த சபரி தவம் செய்து கொண்டிருந்தாள். சுவாமி அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ராமா ராமா என்று ராமகீதம் பாடினார். ராமர் லட்சுமணர் 2 பேரும் போய் அமர்ந்தார்கள். சுவாமி, எத்தனை ஆண்டு காலம் இந்த சபரி நான் இருந்து கொண்டிருக்கேன், நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்களா என்று சுவாமிக்கு உண்ண உணவு கொடுத்தார். என்ன கொடுத்தால் தெரியுமா? என்ன கொடுத்தாள்? உதடு, கோவப்பழம் உதடு. ஆனா அவ கொடுத்த பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? நவ்வாப்பழம். அந்த நவ்வாப்பழத்தை, இது ஒரு முக்கியமான கட்டம், எல்லாரும் கேட்கக்கூடிய கட்டம். அந்த நவ்வாப்பழத்தை ஒரு தாம்பூலத்து நிறைய வச்சிருந்தா. ராமரும் லட்சுமணரும் போன உடனே சுமந்திரகாளி அந்த சபரி என்ன செய்தாளாம்? என்ன செய்கிறாள்? ராமரையும் லட்சுமணரையும் கிட்ட வைத்து சாமி பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டாளாம். ராமர் பக்கத்துல. இந்த பழத்தை ஒன்று ஒன்றாக சபரி எடுப்பாள். என்ன செய்வா தெரியுமா? ஒரு பழத்தை எடுப்பா, ஒரு கடி கடிப்பா, அத ராமனுக்கு கொடுப்பா. ஒரு பழத்தை எடுப்பா, ஒரு கடி கடிப்பா, ராமனுக்கு கொடுப்பா. ஒரு பழத்தை எடுப்பா, ஒரு கடி கடிப்பா, ராமனுக்கு கொடுப்பா. பக்கத்தில் இருந்த இளையவருக்கு கோபம் வந்துட்டு, அவர் என் கூட சேர்ந்தவர், எதுக்கு தான் கோபம் வரணும்னு தெரியவே மாட்டேன். படக்குன்னு அன்பை எடுத்தாரு. இத ஓடி போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அன்பை எடுத்தாரு. சபரிக்கு குறி வச்சாரு இளையவர். ராமன் எட்டி பிடிச்சாரு. என்னடா எதுக்கெடுத்தாலும் கோபமா? பானத்தை உள்ள போடு. எங்கன போடணும்னு தெரியாம போட்டுக்கிட்டு அலையுதிய, உள்ள போடுறா பானத்தை. என்னன்னா அண்ணா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க யாரு? கடிச்சு கடிச்சு எச்சு பழத்தை உங்களுக்கு கொடுக்கா.
குடுக்கா. நீங்க எச்சுப்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? பைத்தியக்காரா, சரி. அந்த எச்சிப்பழத்துல இருக்க ருசி உனக்கு என்னடா தெரியும்? தெரியும். டேய், அவ பழத்தை கடிச்சு கடிச்சு எனக்கு தாரான்னா சரி. என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருப்பாவா? ஆமா. அண்ணா, ஆ. எச்சி பழம். சரி. எச்சி பழத்தை போயா கடிக்கிறது? கடிக்கிறது. எச்சி எச்சி பழத்தை கடிக்கலாமா? ஆ. என்னன்னா நீங்க சரி. சும்மா இருங்க. டேய், அவகிட்ட கேளு. கேளு. எதுக்கு கடிச்சு கொடுத்தான்னு அவட்ட கேளு. கேளு. அவ சொல்லுவா. ஆமா. வாங்க ராமா. சரி. சபரி, ஆ. தம்பி கிட்ட சொல்லு. சொல்லு. சுவாமி, சரி. ஒரு தட்டு பழம் வச்சிருக்கேன். ஆமா. இந்த ஒரு தட்டு பழத்தை பழத்தை 9 மரத்துல பிறக்கி இருக்கேன். ஆமா. ஒரு தட்டு பழத்தை 9 மரத்துல பிறக்கி இருக்கேன். சரி. ராமா, ஆ. அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கா பாரு ராமாயணத்துல. சரி. ஒரு மரம் பழம் ஆ. இனிக்கும், ஆமா. இன்னும் ஒரு மரம் பழம் சரி. புளிக்கும். புளிக்கும். இந்த மாங்காய் இருக்க, ஆமா. எல்லா மாம்பழமும் ஒண்ணு போல இருக்கா? இருக்கா? யோ, நீர் தின்னு பாத்திருக்கிறா? எத்தனை மாம்பழம் தின்றுக்கீரு? நான் வந்து மல்கோவா மாம்பழம் தின்னுருக்கேன். எது இது? இது மல்கோவா மாம்பழம். பார்க்கத்தான் மல்கோவா இருக்கும். குளிச்சு பாருங்க. சக்கரை கொட்டை காய்ச்சி மாம்பழம் ஒரு மரம் இனிக்கும், ஒரு மரம் புளிக்கும், ஒரு மரம் புளிக்கும். புளிக்கும். ராமா, புளிச்ச பழமாக இருந்தால் கொடுக்கக்கூடாது, அதை ராமனுக்கு கொடுக்க கூடாது. கொடுக்கக்கூடாது. புளிக்காத பழமாக இருந்தால் ராமர் அதை என் சுவாமிக்கு கொடுக்கணும்னு தான் நான் இதை செஞ்சேன்னா. ராமர் கொடுக்கணும். பார்த்தியாடா? சரி. அவளுக்கு எம்புட்டு பாசம் பாத்தியா? பாசம். புளிச்ச பழத்தை கூட நான் சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஆமா. இத்தனை வருஷமாக ராமா நீ எப்ப வருவன்னு காத்திருக்காளே. சரி. எவ்வளவு ஒரு பக்தி. ஆமா. ராமா, சரி. எனக்கு உயிரோட எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டா. ஆ. எப்படி கேட்டிருக்கா? உயிரோட எனக்கு மோட்சம் கேட்டிருக்கா. கேட்டுக்கா. நான் சாகக்கூடாது, எனக்கு உயிரோடு மோட்சம் வேணும். வேணும். சபரி, சரி. உண்மை, நீ சாகக்கூடாது, சாகக்கூடாது, நீ உயிரோடு இருக்கணும். இருக்கணும். சபரி, சபரி. நாள ஒரு காலத்திலே சரி. என் பிள்ளை 5 மலைக்கு அதிபதியாக அதிபதியாக என் மகன் மணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்பன் வருவான். சரி. அந்த இடத்தில் இடத்தில் என்னையே நினைத்துக் கொண்டிருந்த உனக்கு உனக்கு சபரி மலை என்ற பேர் உனக்கு நான் இடுகிறேன். சரி. சபரி என்ற உன் பேர் பேர் சபரி மலையாக விளங்கட்டும். விளங்கட்டும். அந்த சபரி மலையில் ஆ. என் மகன் சரி. உன் மீது ஆமா. அமர்ந்து சரி. சபரி மலையிலே இருந்து இருந்து மக்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான் ஆமா என்று சரி. சபரிய அப்படியே நட்சத்திரமாக ஆ. ஐயப்பன் வரதுக்கு முன்ன கூட்டியே அங்க மலை இருக்கு. சரி. ராமாயணத்துல உள்ள சபரி ஆ. சபரி மலை என்ற பேரோடு அங்க அமர்ந்திருந்தாளாம். சரி. எப்பேற்பட்ட ஒரு தத்துவங்கள் அடங்கி இருக்கு. ஆமா. அந்த சபரிமலையிலே அந்த பந்தளத்தும் மன்னனுமே பாசமாக ஒன்று கூடி அந்த சபரிமலை சாத்தாவே கோயில்களும் கட்டி கழுத மேல கொண்டு போய் கழுத மேல ஒதியேத்தி அவருக்கு கட்டிடமும் கட்டிடம் ஆடே ஐயப்பன். ஐயப்பன் என்ன சுமந்து கொண்டு போக முடியாது, இல்ல சுமக்க முடியாது.
அந்த காலத்துல யானைகள் மீதிலும் குதிரைகள் மீதிலும் கழுதைகள் மீதிலும் அப்படித்தான் கொண்டு போக முடியும். 5 மலைக்கு உயரம் அல்ல. அங்க கொண்டு போய் கட்டிடங்களை கட்டி முடித்த போது ஐயப்பனை அழைத்து கொண்டு அழகு பரசுராமர் சென்றார். அந்த பந்தளத்து மன்னவர் பரசுராமர் போகும்போது மணிகண்டனும் முன்னடக்க மன்னன் பரசுராமர் ஐயா போய் கட்டிய கோயிலுக்குள் என் ஐயப்பன் ராஜ முத்திரையாக சிலையாகவே என் ஆண்டவன் மணிகண்டன் சாஸ்தா போய் அமர்ந்தார். மக்களுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்காக அந்த 5 மலையிலே போய் அவர் ஐயப்பனா அமர்ந்த போது ஐயப்பனாக அமர்ந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அந்த 5 மலையில் ஐயா அமர்ந்திருக்கார். பம்பா நதி ஒரு உபநதியாக விளங்குகிறது. அச்சங்கோவில் ஆற்றின் அருகே அச்சங்கோவில் என்ற இடம் உள்ளது. அதிலே உள்ள சாஸ்தா ஆலயம் பூரணம் மற்றும் புஷ்கலாதேவி 2 மனைவியோடு ஐயா அச்சங்கோவில் என்ற இடத்தில் காட்சி கொடுக்கிறார். இதில் சாஸ்தா சிலை பரசுராமரால் கட்டப்பட்டு சாஸ்தா தனது இடது கரத்தில் சந்தன கும்பாயும் தீர்த்தத்தையும் வைத்துள்ளார். விஷப்பாம்பு கடியை குணப்படுத்தும் இந்த கோயிலில் சிற்பங்கள். அச்சங்கோவிலில் ஐயா 2 மனைவியோடு இருக்கார். கொல்லம் செங்கோட்டையில் சாலையில் உள்ளது சாஸ்தா. இங்கு இளம் வயதானவராக திரு ஆரியம் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த இடம் ஆரியங்காவு என்று ஐயாவுடைய பேரில் விளங்குகிறது. திரு ஆரியங்காவு ஐயனுக்கு இறைவன் கிருபையாலை அங்கும் புஷ்கலா திருக்கல்யாணத்தோடு ஐயா ஆரியங்காவிலே காட்சி கொடுக்கிறார். 3வது இடமாக அந்த சபரிமலை ஐயப்பன் அந்த சாஸ்தா வென்ற வருவான். ஐயா 3வது இடமாக 3வது இடம் எங்க சபரிமலை ஐயப்பன். ஐயா குளத்துப்புழை. அந்த குளத்துப்புழையில் கல்லிடம் ஆற்றின் கரையில் ஐயா குளத்துள்ளது. இங்குள்ள தெய்வம் ஐயப்பன் குழந்தை வடிவமாக காட்சி கொடுக்கிறார். குளத்துப்புழையிலே சாஸ்தா குழந்தையாக இருப்பதினால் அங்கு ஒரே ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட மீன்கள் இருக்குமா. ஐயப்பன் குழந்தையாக மீனாக காட்சி கொடுக்கார். அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு போகக்கூடிய பக்தர்கள் ஏகப்பட்ட உணவுகளை கொடுப்பார்கள். அந்த குளத்து நல்ல உழையாது ஐயா குழந்தையாக இருக்கா.
குழந்தையாக நான் இருந்து மக்கள் குறைகளை தீர்த்து நான்காவதாக ஐயன் பந்தளம் பந்தளத்து மன்னன் ராஜதேகரன் பம்பா நதி கரையில் குழந்தை ஐயப்பனை கண்டெடுத்தார். மன்னர் ராஜதேகரனால் சுவாமி ஐயப்பனுக்கு வழங்கப்பட்ட திரு ஆபரணம் என்று அழைக்கப்படும் நகைகள் பந்தளத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றன. திருவிழா காலத்தில் தலையில் சுமந்து கொண்டு கால்நடையாக 3 நாட்கள் காட்டிலும் மேட்டிலும் நடந்து நதியை கடந்து ஐயப்பன் சன்னதியை அடைவார்கள். 5வது எரிமேலி. இங்கு தர்மசாத்தா கோவில் உள்ளது. அந்த தர்மசாத்தா எரிமேலில் வில்லும் அன்பும் ஏந்திய காட்சி அளிக்கிறார். வாவரால் வழி நடத்தப்பட்ட முகம்மதிய படை வீரர்கள் வழிபடுவதற்காக சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்கிறார். பேட்டை துள்ளுகிறார்கள். மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கலர் சாயங்களை பூசிக்கொண்டு பேட்டை துள்ளி சாமி துந்தக்கத்தோ ஐயப்ப துந்தக்கத்தோ என்ற பாட்டை பாடி பக்தர்கள் எரிமேலியிலே கொண்டாடுகிறார்கள். அந்த எரிமேலி இடமாதியிலே ஐயா இடமாதி என்பருமாள் திருமகனோ இப்படியாகவே பலவிதமான இடங்களிலே என் சபரிமலை ஐயப்பன் காட்சி கொடுத்து அருமை வெறுமையோடு என் மணிகண்டன் ஐயப்பன் அந்த சபரிமலை இடமாதியிலேயே ஐயா இடம் அதே எங்க சாத்தமோ உங்களை வருங்க அதிபதி அந்த ஐயப்பன் தாத்தா அந்த சபரிமலை ஆண்டவர் ஐயா சாந்தா அமர்ந்திருக்க ஐயா பக்தருக்கு காட்சி தந்து ஐயா காட்சி தந்து அந்த பகவானோ சபரிமலை ஐயப்பர் ஐயா ஐயப்பர் அவர் சத்தமாக ஆண்டவனாக விளங்கக்கூடிய சபரிமலையிலே ஐயப்பன் மக்களுக்கு காட்சி கொடுத்து அங்கு அமர்ந்து பரகோடிய பக்தர்கள் அருமை வெறுமையோடு ஆதரித்து சோதி வடிவமாக என் சபரிமலை ஐயப்பன்
ஐந்து மலைக்கு அதிபதி மக்களை காக்கும் தெய்வமாக மணிகண்டன் என்ற பெயரோடு பந்தளத்து ராசனாக சுவாமியே சுவாமியே ஐந்து மலைக்கு அதிபதியே ஐயப்பா தெய்வமே குளத்து புலை பாலகனே கல்லிடும் குன்றே கற்பூர விரியனே பகவான் சரணம் பகவதி சரணம் சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஏ ஐயப்போ ஏ பகவான் சரணம் ஏ பகவதி சரணம் ஏ கல்லும் முள்ளும் ஏ முள்ளும் கல்லும் ஏ சுவாமியே ஏ பகவானே ஏ ஈசனே ஏ தேவியே ஏ தேவன் மாதம் ஏ தேவகி மாதம் ஏ சுவாமியே ஏ பகவானே ஏ பகவதியே ஏ ஈசனே ஏ ஈஸ்வரியே ஏ பகவான் சரணம் ஏ பகவதி சரணம் ஏ சுவாமி சரணம் ஏ ஐயப்போ ஏ சுவாமியே ஏ ஐயப்போ ஏ கல்லோ முள்ளோ சுவாமியே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஹரிகர சுதன் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சுவாமியே சுவாமியே. ஆண்டவனாக விளங்கக்கூடிய பம்பா நதி கரையிலே இத்திகுளமா நகரத்திலே என் ஆண்டவன் பூளுடையார் எப்படி தோன்றுகிறார்? அரிகரி பையவே புத்திரனார் ஏ ஐயங்கோலத்து ரே சபரிமலையே ஏ பண்டினி பையவே மாத்தையிலே அங்கே பதினே தாம்பரக்கத்திலே ஐயா வெள்ளி சாடிகளமையில ஏ விடிய ரெண்டரை நாளிலே ஏ இத்தி குலா உறதில சந்தையிலே மாரியுடைய கோயிலே ஆண்டவன் பூளுடையார் சாஸ்தாவிரந்தார்